السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وأصلي وأسلم على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. உள்ளத்தின் இபாதத்துகள் என்ற இந்த தொடர்ச்சியிலே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் பேச உள்ள இபாதத் சலாமத்து சத்ர், தூய்மையான உள்ளம். எதை விட்டு தூய்மையான உள்ளம் என்று கேட்டால், பிறருக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட வேண்டும் அல்லது பிறரிடத்திலே இருக்கின்ற சொத்து செல்வங்களை கொண்டு பொறாமை கொள்வதும் அல்லது பிறருடைய வீழ்ச்சியை நாடும் ஒரு உள்ளத்தை விட்டு தூய்மையாக நம்முடைய உள்ளத்தை வைத்தல் சலாமத்து சத்ர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கும் பொழுது தங்களுடைய மறுமை வெற்றிக்காக துவா செய்த வண்ணம் ஒரு சில துவாக்களை செய்கின்றார்கள். அப்பொழுது மறுமை நாளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விளக்குகின்றார்கள். அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளை பற்றி சில செய்திகளை கூறும் பொழுது, யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், அந்த நாள் எத்தகைய நாள் என்று சொன்னால், அன்றைய நாள் உங்களுடைய செல்வமோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது. இல்லா மன் அதல்லாஹ பிகல்பின் சலீம். யாருக்கு அது துணையாக நிற்கும், யாருக்கு அது நன்மையாக இருக்கும் என்று சொன்னால், யார் தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹுவை சந்திக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய செல்வமும் சரி பிள்ளைகளும் சரி அவர்களுக்கு அந்த தினத்திலே பலனளிக்கும். இல்லை என்று சொன்னால், எவ்வளவுதான் உலகத்தின் சொத்துக்களை சேர்த்து வைத்தாலும் சரியே, எத்தனை பிள்ளைகள் பெற்றெடுத்தாலும் சரியே, மறுமை நாளிலே இது எதுவும் அந்த மனிதனுக்கு உதவாது. இந்த கல்புன் சலீம், தூய்மையான உள்ளம், எப்படிப்பட்ட ஒரு இபாதத் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய சஹாபாக்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு நபர் செல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரை பார்த்து, உங்களுக்கு எல்லாம் சொர்க்கவாசி ஒருவரை நான் காண்பிக்கவா, சொர்க்கத்தில் நுழையும் ஒரு மனிதரை பற்றி நான் கூறவா, இப்பொழுது சென்றாரே அவர் சொர்க்கவாசி, அவர் ஜன்னதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். அப்பொழுது சஹாபா பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய ஏக்கம். அப்படி இந்த நபரை பற்றி என்னதான் இருக்கின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சுபச்செய்தி நற்செய்தி சொல்லுகின்றார்களே, அப்படி இந்த நபர் செய்யும் அமல் என்ன? சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கமே மறுமை வெற்றி. அதை பற்றி என்ன கருத்து இருந்தாலும் என்ன விஷயம் இருந்தாலும் அதை தெரிந்து கொள்வதற்காக மிகவும் அதிகமான முயற்சிகள் எடுப்பார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த மனிதரை தொடர்ந்து போய் சொல்லுகின்றார், எனக்கும் என்னுடைய தகப்பனாருக்கும் கொஞ்சம் வீட்டில் மோதல், கொஞ்ச நாள் நான் உங்கள்கிட்ட தங்கிக்கிறேன், நான் ஒரு சில நாள் உங்களிடத்திலே தங்கிக் கொள்கிறேன் என்று அவரோடு அவருடைய வீட்டிலே தங்குகிறார்கள். தங்கி அவரை உற்று நோக்கி பார்க்கிறார்கள். என்னதான் இவர் அமல் செய்கின்றார், என்ன பெரிய வழிபாட்டு, என்ன பெரிய இபாதத் செய்கிறார் என்று பார்த்தால் ஒன்றும் பெரிய இபாதத் கிடையாது.
கடமையான தொழுகைகள், அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட விஷயங்கள், ஒரு சில சுன்னத்துகள், இவ்வளவுதான் பேணுதல். பெருசா இபாதத்துகள் எதுவும் அவர் செய்யவில்லை. பார்க்கிறார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அதற்கு பிறகு கேட்டு விடுறார், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பத்தி இப்படி சொன்னாங்க, அதனாலதான் நீங்க என்னதான் பண்றீங்கன்னு உங்களை பின்தொடர்ந்தேன். அப்பொழுது அந்த மனிதர் கூறுகின்றார், நான் பெரிய இபாதத்தெல்லாம் செய்யவில்லை, ஆனால் தூங்குவதற்கு முன்பாக என்னுடைய சகோதர சகோதரிகள் பற்றி எந்த ஒரு தீய எண்ணமும் என்னுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் அதை அகற்றிவிட்டு தூய்மையான உள்ளத்தோடு நான் தூங்க செல்வேன். ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்பாக என்னுடைய மனதை, என்னுடைய இதயத்தை சுத்திகரிப்பேன், அதை சுத்தம் செய்வேன். எந்த ஒரு முஃமினான ஆண் பெண்ணை பற்றியும் தவறான ஒரு சிந்தனை ஏற்பட்டால் அதை வெளியேற்றிவிட்டு கல்புன் சலீம், தூய்மையான உள்ளத்தோடு நான் உறங்குவேன். இதுதான் செய்கின்ற ஒரு இபாதத். அப்போ இந்த இபாதத் என்பது எவ்வளோ மகிமையானது, எவ்வளோ முக்கியமானது என்று பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு மனிதரை பார்த்து பொறாமை கொள்வது மார்க்கத்திலே பொதுவாக தடை செய்யப்பட்டது. இதை பற்றி நாம் சில நாட்களுக்கு முன்பாகவும் பேசினோம். 2 விஷயங்களை தவிர. எந்த 2 விஷயம்? செல்வம், நாலேஜ், இல்ம். இந்த 2 விஷயங்களை பற்றிய தவிர வேறு எந்த விஷயத்திலும் பொறாமைப்படுவது என்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது. அந்த பொறாமையை விட்டு ஒருத்தர் தூய்மையாக தன்னுடைய உள்ளத்தை வைப்பது என்பது ஒண்ணு. இன்னொரு படி மேலாக சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகின்றார்கள்? லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. உங்களில் ஒவ்வொரும் ஈமான் முழுமையாக கொள்ள முடியாது எதுவரை தனக்கு விரும்பியதை தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பும் வரை. ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுவது, அவருடைய வீழ்ச்சிக்காக வேண்டிக் கொள்வது, இது வேற லெவல். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதையும் தாண்டி நீங்க பொறாமைப்படக்கூடாது, அவருடைய வீழ்ச்சியை வேண்டிக்க கூடாது. இன்னும் சென்று உங்களுக்கு நீங்க என்ன நாடுகிறீர்களோ, உங்களுக்காக நீங்கள் என்ன ஆசைப்படுகிறீர்களோ அதேதான் உங்களுடைய சகோதரனுக்கும் ஆசைப்பட வேண்டும். அதுதான் ஈமான் என்று சொல்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவம், இப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டி சமுதாயத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். தனக்கு வேண்டியதே தன்னுடைய சகோதரனுக்கும் வேண்ட வேண்டும், ஆசைப்பட வேண்டும் என்று வளர்த்தெடுத்த இந்த சமுதாயம், இந்த சஹாபா பெருமக்கள் பிற்காலத்தில் எப்படி வந்தார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. இந்த சஹாபா பெருமக்களுடைய கூட்டம் எப்படி வளர்ந்தது என்று சொன்னால், தங்களை விட பிறருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், தங்களின் தேவைகளுக்கு மேல். எனக்கு ஒரு விஷயம் தேவை, இன்னொருத்தருக்கும் தேவை, ஆனா ஒண்ணுதான் இருக்குன்னு சொன்னா நான் அதை விட்டு விட்டு என்னுடைய சகோதரனுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று ஒரு விஷயத்தை தியாகம் செய்யும் அளவுக்கு சஹாபா பெருமக்கள் வந்தார்கள். வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அவர்களுக்கு மிகவும் அவசியம் அந்த பொருள், ஒரு விஷயம் அவர்களுக்கு தேவையாக இருக்கின்றது. ஆனால் பிறரை முதன்மைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி அது அவர்களுக்கு விட்டு கொடுத்துவார்கள், அவர்களுக்காக தியாகம் செய்து கொள்வார்கள். இதுதான் சஹாபா பெருமக்களுடைய கூட்டம். ஆகையால் அல்லாஹ்வுடைய ஈமான் கொண்ட, அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட நபர்கள், முஃமின்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று சொன்னால், பிறருக்காக நன்மையை நாடுபவர்களாக. எந்த நன்மை? தனக்கு எதை விரும்புகிறீர்களோ, தனக்காக அல்லாஹ்விடத்திலே எதை வேண்டிக் கொள்கிறீர்களோ அதே அளவுக்கு தங்களுடைய சகோதரருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை, என்ற எண்ணம் இருக்கும் வரை ஒருவர் ஈமானில் முழுமை பெற மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகையால் இந்த சலாமத்து சத்ர்,
ஒருவரை பற்றி பகைமை இல்லாமல், அவரை பற்றி பொறாமை கொள்ளாமல், அவரை பற்றி தவறான சிந்தனைகளை வளர்த்தெடுக்காமல், அவரை கண்டு அவரை எதிர்க்க வேண்டும் என்ற தீய எண்ணத்தை கொள்ளாமல், மாறாக அவருக்காக நன்மையை வேண்டியவர்களாக நாம் எல்லாம் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை இந்த ரமதான் மாதம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும். இது ரமதானின் முக்கியமான சமராத், ரமதானின் வருகின்ற முக்கியமான பலன்களில் ஒரு முக்கிய பலன். துஆவை பற்றி நாம் ஒரு சில வார்த்தைகள் நேற்றும் அதற்கு முன்தினமும் பேசினோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த துஆவிலே ஒரு முக்கியமான பங்கு பிறருக்காக கேட்க வேண்டும். துஆவிலே முக்கியமான ஒரு பங்கு பிறருக்காக கேட்க வேண்டும். முஃமினான ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும், உங்களுடைய உறவினர்களுக்காகவும், உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும், உங்களுடைய தந்தை உங்களுடைய தாய்க்காகவும், பெற்றோர்களுக்காகவும், உங்களுடைய உறவினர்களுக்காகவும், அண்டை வீட்டுக்காரர்களாகவும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் உங்களுடைய துஆவிலே ஒரு பங்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விதமான விஷயங்களை தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு அறிவித்து கொடுக்கின்றான். முதலாவதாக, இதா மாத இப்னு ஆதம இன்கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் அவருடைய அமல்கள் முடிவுக்கு வரும். அவருடைய அமல்கள் முடிவுக்கு வந்துவிடும். 3ஐ தவிர 3 விஷயங்கள் தொடர்ச்சியாக சென்று கொண்டே இருக்கும். அதிலே ஒரு அமல், வலதின் சாலிஹின் யதுஉ லஹ், ஒழுக்கமான நற்குணம் உள்ள அவருடைய பிள்ளை அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் அந்த துஆ அவருடைய ஹக்கிலே ஏற்றுக்கொள்ளப்படும். தந்தைக்காக அல்லது பெற்றோருக்காக பிள்ளை செய்கின்ற துஆ. அதே போல் ஸலாசு தஅவத்தின் லா துரத், 3 துஆக்கள் அல்லாஹ்வால் நிராகரிக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் இந்த 3 துஆக்களை நிராகரிக்க மாட்டான் என்று பட்டியல் போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டியல் சொல்லுகின்றார்கள். அதிலே ஒன்று தஅவத்துல் வாலிதி லிவலதி, தகப்பன் தந்தையுடைய துஆ தன்னுடைய பிள்ளைகளுக்காக. முதல்ல பார்த்தோம் பிள்ளையுடைய துஆ தந்தை பெற்றோர்களுக்காக. இரண்டாவது தாய் தந்தையுடைய துஆ பெற்றோர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்பட மாட்டாது. அதே போல் தங்களுடைய ஒரு சகோதரனுக்காக, சகோதரன் என்று சொன்னால் கூட பிறந்த சகோதரனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதர் தன்னுடைய ஒரு சகோதரனுக்காக அவருடைய முதுகுக்கு பின்பாக, அதாவது அந்த சகோதரன் இல்லாத நிலையில் மறைமுகமாக அவருக்காக துஆ கேட்பார் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகின்றான். அல்லாஹ் ஒரு மலக்குமாரை அனுப்புகின்றான். அந்த மலக்கு என்ன சொல்லுகிறார்? ஆமீன், உன்னுடைய துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வலக பிமிஸ்ல், நீ அவனுக்காக என்ன கேட்டியோ அதே உனக்கும் கிடைக்கட்டும் என்று அந்த மலக்குமார் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார். ஒரு மனிதரை பற்றி நாம் துஆ செய்யும் பொழுது அவர் இல்லாத நிலையில், அவர் எங்கேயோ இருக்கிறார், நமக்கு முன்பாக இல்லை, அவருடைய பின்புறம் நாம் அவருக்காக துஆ கேட்கிறோம் என்று சொன்னால் ஒரு மலக் அல்லாஹ் இதுக்காக நியமிக்கின்றான். அந்த மலக் நம்முடைய துஆவுக்கு ஆமீன் சொல்லுகின்றார்கள். பிறகு நமக்காகவும் துஆ செய்கின்றார்கள். வலக பிமிஸ்ல், நீ அவனுக்கு என்ன துஆ கேட்டாயோ அதே அல்லாஹ் உனக்கும் கொடுக்கட்டும் என்று ஒரு மலக்குமார் நமக்காக துஆ செய்கிறார். அப்பொழுது பிறருக்காக துஆ செய்வது என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். அந்த துஆ எப்பொழுது மனதில் வரும்? எப்போ உள்ளத்தில் அவங்களுக்கு துஆ செய்யணும்னு தோணும்? அவர்களுக்காக நன்மையை நாடும் பொழுதுதான். ஒரு மனிதனுக்காக, ஒரு நபருக்காக, ஒரு சகோதர சகோதரிக்காக நாம் நன்மையை நாடும் பொழுதுதான்
அவருக்காக துஆ கேட்க வேண்டும் என்ற சிந்தனை முதல்ல வரும். நட்பு இல்லாம, அவர்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொள்ளாம, அவர்கள் மீது துரோகம், விரோதம், பகைமை, ஹசத், பொறாமை இதெல்லாம் கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தருக்காக துஆ செய்ய வேண்டும் என்ற சிந்தனை வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் மாநகரத்துக்கே போகிறார்கள். தாயிஃப் மலைப்பகுதிக்கு போய் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து கூறுகின்றார்கள். என்ன செய்தார்கள் இந்த மக்கள்? வாங்க வாங்கன்னு வரவேற்றினார்களா? இல்லை. அவர்களை சிறு குழந்தைகள் கையிலே கற்களை கொடுத்து அவர்கள் பின்னால் அவர்களை துரத்தி அவர்கள் மீது இந்த கல்களை வீச சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தமாய் ஓடி திரும்பி வருகிறார்கள். ஆனால் அதே தாயிஃப் மக்களை பற்றி அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வே இவர்களை ஒழித்து விடுவாயாக என்று துஆ செய்யவில்லை. மாறாக அல்லாஹும்ம ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், அல்லாஹ்வே இந்த மக்களை நீ மன்னிப்பாயாக, அவர்களுக்கு விஷயம் தெரியல. அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், அவர்களுக்கு நீ நேர்வழி காமிப்பாயாக என்று அவர்களுக்கு துஆ செய்கின்றார்கள். ஒரு இடத்துல போகிறோம், விருந்தினராக போகின்றோம், அவர்கள் அனுசரிக்கவில்லை, மாறாக துன்புறுத்தி அனுப்புகிறார்கள். அவர்களுடைய அந்தஸ்தை குறைத்து அவர்களை நோவினை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த எதிரி, அந்த ஒரு எதிரி போல் பார்க்கின்ற அந்த மக்கள் அவர்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள். ஏன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும், மக்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் எப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சூரத்துல் கஹஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவூட்டுகின்றான். فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا, இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்களே, இவர்கள் ஈமான் கொண்டு வரமாட்டார்களே என்ற அந்த கவனத்திலே, அந்த கவலையிலே நீங்கள் உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே அழித்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கின்றான். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறருடைய ஹிதாயத், பிறருடைய நேர்வழி, பிறருக்கும் நல்ல வழி கிடைக்க வேண்டும், பிறருக்கும் தீனுல் இஸ்லாம் கிடைக்க வேண்டும், பிறருக்கும் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணம் இருந்ததால் தான் அவர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கவலைப்பட்டார்கள். ஒவ்வொரு துஆவிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரப்பி உம்மதி, யா ரப்பி உம்மதி, அல்லாஹ்வே என்னுடைய உம்மா, அல்லாஹ்வே என்னுடைய உம்மத்தினர்கள் என்று அழுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததாக ஹதீஸ்களிலே வருகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து கொண்டே அழுகிறார்கள். யா ரப்பி உம்மதி, அல்லாஹ்வே என்னுடைய உம்மத்தினர்கள், என்னுடைய உம்மத்தினர்கள் என்று எங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகின்றான். என்ன சொல்லி? ஜிப்ரீலே, நீங்கள் முஹம்மதுக்கு போய் அறிவியுங்கள், அல்லாஹ் உங்களுடைய உம்மத்துடைய விஷயத்திலே உங்களை கைவிட மாட்டான், உங்களை நிராசையாக்க மாட்டான், உங்களுடைய இந்த எண்ணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீணாக்க மாட்டான், உங்களுடைய இந்த கவலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புறந்தள்ள மாட்டான் என்று அவருக்கு ஆறுதல் சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குகின்றான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பற்றி எவ்வளவு கவலை இருந்தால் ஒவ்வொரு நாளும் நமக்காக துஆ செய்தார்கள். அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நாம் துஆ செய்ய வேண்டும். அதுதான் ஸலவாத். நம்மை பற்றி எவ்வளவு கவலைப்பட்ட அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். மன் ஸல்ல அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷரா, எனக்காக யார் ஒரு முறை ஸலவாத் சொல்கின்றாரோ அல்லாஹ் அவர் மீது 10 முறை அல்லாஹ் கிருபை செய்யட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக துஆ செய்து போயிருக்கிறார்கள். ஸலவாத்தும் சொல்ல வேண்டும்,
நமக்கு முன்பாக சென்ற முஃமினான ஆண்கள் பெண்களுக்கும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். பின்னால் வரக்கூடிய முஃமின்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். என்ன துஆ செய்வார்கள்? ரப்பனா இக்ஃபிர் லனா, எங்களுடைய இரட்சகனே எங்களை நீ மன்னிப்பாயாக, வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், எங்களுக்கு முன்பாக ஈமானிலே யாரெல்லாம் உன்னிடத்திலே வந்து சேர்ந்திருக்கின்றார்களோ அவர்களையும் நீ மன்னிப்பாயாக. வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லா, எங்களுடைய உள்ளத்திலே எந்த ஒரு முஃமினை பற்றியும் எந்த ஒரு முஸ்லிமை பற்றியும் ஒரு தவறான சிந்தனை, ஒரு பகைமையை நீ ஏற்படுத்தி விடாதே என்று அவர்கள் துஆ செய்வார்கள். அதே போல் மறுமையிலே சொர்க்கத்தில் நுழையும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துவான். வநஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின் இக்வானா. சொர்க்கத்தில் நாம் செல்வோம். சொர்க்கம் எல்லாமே ஒரே லெவலா கிடையாது. ஒரு லெவல், ஒருத்தருக்கு இன்னொரு லெவல், ஒருத்தருக்கு அதை விட உயர்ந்த அந்தஸ்து. சொர்க்கத்துடைய லெவல்ஸ் வேற வேற, அதோடைய அந்தஸ்துகள் வேற வேற, தரஜாக்கள் வேற வேற. மனிதன் ஒரு ஏற்றுத்தாழ்வு பார்த்தால் மனிதனுடைய இயல்பு என்ன? பொறாமைப்படுவான். என்ன அவனுக்கு என்ன அதிகமாக கிடைச்சிருக்கு, என்ன அவர் அவ்வளோ ஸ்டேட்டஸ்ல இருக்கார், அப்படி என்ன பண்ணிட்டாரு. இதெல்லாம் சொர்க்கத்தில் நடக்காது. ஏன்? அவர்கள் சொர்க்கத்தை நுழைவதற்கு முன்பாக அவர்களுடைய உள்ளத்திலிருந்து இந்த தீமையான சிந்தனை, ஒருத்தரை பற்றி தவறான நினைத்தல் என்ற அந்த சிந்தனை அல்லாஹ் அகற்றி விடுவான். சொர்க்கத்திலே யாரை பார்த்தும் யாரும் பொறாமப்பட மாட்டாங்க. யாரை பார்த்தும் சொர்க்கத்துல யாரும் பொறாமப்பட மாட்டாங்க, பகைமை கொள்ள மாட்டார்கள். அவருக்கு எப்படி அதை கிடைச்சது, அவர் என்ன அவ்வளவு வசதியா, அவர் அதுக்கு லாயக்காயெல்லாம் அங்க யாரும் கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் உங்களோட உள்ளங்களை தூய்மைப்படுத்தி சொர்க்கத்துல நுழைக்க வைப்பான். அப்படிப்பட்ட உள்ளத்தை நாம் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் பொழுது இது நடக்கும். இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். உள்ளத்திலே அனைத்து முஃமினான ஆண்களும் பெண்களும் பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் கொள்ள வேண்டும். அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். அவர்களுடைய இபாதத்துகளை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்று நீங்களும் வேண்டிக்க வேண்டும். அப்பொழுது என்ன ஆகும் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுடைய இபாதத்துகளையும் ஏற்றுக்கொள்வான். ஆகையால் இந்த புனிதமிக்க ரமதான் மாதத்திலே நம்முடைய உள்ளத்திலே நாம் சிறிது கவனம் செலுத்த வேண்டும். பிறருக்காக நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும். அவர்களுக்காக நன்மையை நாட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கும் பொழுது அவர்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம மக்ஃபிர் லில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் அல் அஹ்யா மின்ஹும் வல் அம்வாத். அல்லாஹ்வே, முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும் நீ மன்னிப்பாயாக, முஃமினான ஆண்களையும் பெண்களையும் நீ மன்னிப்பாயாக, மரணித்தவர்களும் உயிருள்ளவர்களையும் நீ மன்னிப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். ஜனாசாவுடைய தொழுகையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அல்லாஹும்ம மக்ஃபிர்லி ஹய்யினா வ மய்யித்தினா. அல்லாஹ்வே, எங்கள் மத்தியில் யார் உயிரோடு இருக்கின்றார்களோ அவர்களையும் நீ மன்னிப்பாயாக, எங்கள் யார் மரணித்து விட்டார்களோ அவரையும் நீ மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம மக்ஃபிர்லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா. எங்களுக்கு முன்பாக யார் நிற்கிறார்களோ அவர்களையும் மன்னிப்பாயாக, இந்த இடத்தில் யார் இல்லையோ அவர்களையும் நீ மன்னிப்பாயா. வ ஸகீரினா வ கபீரினா. எங்களின் சிறுவர் யார் இருக்கின்றாலோ அவர்களையும் நீ மன்னிப்பாயாக, எங்கள் முதியவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களையும் நீ மன்னிப்பாயாக. வ தக்கரினா வ உன்சானா. ஆண்களையும் நீ மன்னிப்பாயாக, பெண்களையும் நீ மன்னிப்பாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு தான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்துக்கெல்லாம் அருட்கொடை என்று வந்தது. ஏன்னு சொன்னால் எல்லோரை பற்றியும் நல்ல அபிப்பிராயம் கொண்டு அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அழுது துஆ கேட்டவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய வழியிலே வந்த நாமும் இன்ஷா அல்லாஹ் அதே போல் நம்முடைய உள்ளங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பிறரை பற்றி ஒரு தவறான சிந்தனையோ பகைவையோ ஒரு விதமான விரோதமோ கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட தூய்மையான உள்ளத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அளிப்பானாக. அதே நிலையில் அல்லாஹ்வை போய் சேர்க்க வேண்டிய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே போய் சேரக்கூடிய பாக்கியத்தை தந்திருவானாக. ஆமீன். أقول ما تسمعون وأستغفر الله لي ولكم وصلى الله وسلم على نبينا محمد.